திடீர் விவாகரத்து. பாடகி ராஜலட்சுமி வீட்ல தூக்கிட்டு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நாட்டுப்புற பாடகில ஒருத்தவங்க நம்ம ராஜலட்சுமி. விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமா தமிழ்ல இவங்க அறிமுகமானாங்க. இந்த நிகழ்ச்சியில இவங்க பாடின பாடல்கள் எல்லாமே மக்கள் மத்தியில நல்ல ஒரு வெற்றியை இவங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துச்சு. அதிலும் குறிப்பா இவங்க மட்டும் பாட்டு பாட திறமை கிடையாது. இவங்களுடைய கணவருக்கும் இவங்கள மாரியே அற்புதமா பாட்டு பாடக்கூடிய திறமை இருந்துச்சு. அதனால 2 பேரும் சேர்ந்து ஜோடியா பாடுன நெறைய பாடல்கள் மக்கள் மத்தியில இவங்கள தனி ஒரு இடத்துல நிக்க வச்சது. அத தொடர்ந்து படங்கள்லயும் இவங்க நெறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க பாடின பாடல்கள் எல்லாமே பயங்கர வெற்றி அடைஞ்சது. அதனால குறுகிய காலத்திலேயே புகழோட உச்சத்துக்கு போனாங்க செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. 2 பேரும் படங்கள் மட்டும் இல்லாம சில மிக முக்கியமான கலை நிகழ்ச்சிகள், சீரியல்கள், அப்புறம் நெறைய ஃபங்ஷன்கள்னு தொடர்ந்து தங்களது பாட்டு பாடக்கூடிய திறமைகள் மூலியமா மக்கள தொடர்ந்து பயங்கரமா ரசிக்க வச்சாங்க. இப்படி மக்களுக்கு பிடித்த ஒரு பாடல்களா மாறுன 2 பேரும், தொடர்ந்து ஒரு பாடல்களா மட்டும் இல்லாம, படங்கள்ல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்படிதான் ராஜலட்சுமி தமிழ்ல 2 படங்கள் நடிச்சாங்க. ஆனா செந்தில் கணேசுக்கு அடுத்தடுத்து நெறைய படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா ராஜலட்சுமிக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு. நாம சினிமாவுல நடிக்க போனா கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு. அதனால ராஜலட்சுமி படங்கள்ல இருந்து ஒதுங்கிட்டாங்க. இப்போ ஒரு சில சீரியல்கள்ல கமிட்டா இருக்காங்க. அதே மாரி தனது கணவர் செந்தில் கணேசையும் படம் நடிக்க வேணாம் அப்படின்னு எவ்வளவோ வற்புறுத்தியிருக்காங்க ராஜலட்சுமி. ஆனா செந்தில் கணேஷ் கேட்கவே இல்ல. முதல்ல நடித்த 2 படமும் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சது. அதனால தொடர்ந்து செந்தில் கணேஷ் அவரே படம் நடிக்கிறதுக்கு விருப்பப்பட்டு, இப்போ எந்த படங்கள்லயும் பாடக்கூடிய வாய்ப்பு வந்தாலும், அந்த வாய்ப்புகள உதறி தள்ளிட்டு, தொடர்ந்து படம் நடிக்கிறதுல படு பிஸியா இருக்காரு. இது எல்லாமே ராஜலட்சுமிக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ படம் நடிக்கிறது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு பலமுறை செந்தில் கணேச சொல்லியுமே அவரு கேட்கல. அந்த நேரத்துல ராஜலட்சுமிக்கு தெரிய வந்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் கணேஷ் படங்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகை கூட ஒண்ணா சில பார்ட்டிக்குலாம் போறாரு, வராரு. அது மட்டும் இல்லாம அவங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகுறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறா இருக்கு அப்படின்னு சில பேர் ராஜலட்சுமி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ராஜலட்சுமி கொஞ்சம் பயந்து போனது மட்டும் இல்லாம, செந்தில் கணேசுடைய நடவடிக்கைகள கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல இவங்களுக்கும் பெருசா சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா செந்தில் கணேஷ் கிட்ட ராஜலட்சுமி பயங்கரமான ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. நார்மலா கேட்க ஆரம்பிச்ச விஷயம் பெரிய வாக்குவாதமா மாறி, அது பயங்கர ஒரு சண்டையில போய் முடிஞ்சிருக்கு. அதுல செந்தில் கணேஷ் பேசின சில விஷயங்கள் ராஜலட்சுமிக்கு பயங்கர மன உளைச்சல உள்ளாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கேள்விப்பட்ட விஷயம் எல்லாமே உண்மைதான் அப்படின்னு ராஜலட்சுமிக்கு தெரிய வந்த உடனே பயங்கரமா கண் கலங்கி அழுதுருக்காங்க. அந்த நேரத்துல செந்தில் கணேஷ் ராஜலட்சுமிய, "என்ன உனக்கு பிடிக்கல? நான் உன்ன விவாகரத்து பண்ண போறேன்" அப்படின்னு பயங்கரமா சில வார்த்தைகள பேசியிருக்காரு. அந்த வார்த்தைகள் எல்லாமே ராஜலட்சுமிக்கு பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. தாம் கணவர் தன்னை விட்டு ஒதுங்கிட்டாரு. தன்னை விவாகரத்து பண்ண போறாரு. நான் வாழ்க்கைய இழந்துட்டேன். வாழ்க்கையில தோத்துட்டேன் அப்படிங்கிற உச்சக்கட்ட அசிங்கத்துல, மன விரக்தியில என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்லயே விஷம் அருந்தி ராஜலட்சுமி எடுத்திருக்க தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.